என்னங்க? என்ன? உனக்கு என்ன பிரச்சனை? என்னங்க? என்கிட்ட இப்படி கத்துறீங்க? என்கிட்ட இப்படி நீங்க பேசி நான் பார்த்ததே இல்லையே. என்ன ஆச்சு உங்களுக்கு? இன்னும் என்ன ஆகணும் சொல்லுமா? என்ன ஆகணும்? அதான் எல்லாமே ஆயிடுச்சு. இதுக்கு மேல ஆக என்ன இருக்கு? என்னங்க? இந்த குழந்தை போனதை பத்தி நீங்க கவலையில இருக்கீங்க. அதான் இப்படி பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். நான் அதை சொல்லல. வேற என்னங்க ஆச்சு? எதுக்கு இவ்வளோ கோவமா இங்கேயும் அங்கேயும் குறுக்கால மறுக்கல் நடந்துட்டு இருக்கீங்க? என்னன்னு தெளிவா சொல்லுங்களேன். எதையும் சொல்லவும் மாட்டேங்கிறீங்க. அதை எப்படி என் வாயால சொல்றது? ஐயோ கடவுளே, என் பிள்ளை என் மானத்தை வாங்கிட்டா. யாரை பத்தி பேசுறீங்க? அந்த அவந்திகாவையா? ஆமா, அவளே தான். என் மானத்தை வாங்குறதுக்குன்னு வந்து பிறந்து தொலைஞ்சிருக்காளே, அவளை தான் பத்தி பேசிட்டு இருக்கேன். அவளை பத்தி கவலைப்பட என்னங்க இருக்கு? நான் கூட இறந்து போன குழந்தைய பத்திலாம் நினைச்சு நீங்க கவலைப்படுறீங்கன்னு நினைச்சேன். ஆனா உங்க கவலையெல்லாம் உங்க புள்ள மேல தானே இருக்கு. என்ன நடந்து உனக்கு ஒண்ணு தெரியாது ஜில்லுமா. தெரியாம நீ பேசாத. என்ன பண்ணாவ? அதையும் தான் சொல்லுங்களேன். எதையும் சொல்லவும் மாட்டேங்கிறீங்க. ஜில்லுமா, சொல்றத நல்லா கேட்டுக்கோ. அந்த அவந்திக்காவோ அகிலனும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அது தெரியுமா உனக்கு? என்ன சொன்னீங்க? கல்யாணம் பண்ணிட்டாளா? இது எப்ப நடந்தது? ஆமா ஜில்லுமா, நம்ம என்னைக்கு வீட்டை விட்டு துரத்தி விட்டாமே அந்த ராத்திரியே போய் அவனை தாலி கட்டி இருக்கா அந்த சிறுக்கி. அவ இப்படிப்பட்டவளா? நினைச்சு கூட நான் பார்க்கல. அதுவும் போய் அந்த அகிலன நம்ம வீட்டுல வேலை செய்யற ஒரு வேலைக்காரனையும் கல்யாணம் பண்ணியிருக்கா. உங்க மகளுக்கு என்ன புத்தி மழுங்கி போச்சா? ஆமாடி, புத்தி மலிங்கிட்டா போச்சு. அதனால தானே போய் ஒண்ணு இல்லை தானே கட்டிட்டு வந்திருக்கா. இன்னைக்கு போய் வீட்டுல சண்டை போட்டுட்டு தான் வந்தேன். ரெண்டு ஒன்று பார்க்காம விட போறது இல்ல. என்ன? வீட்டுக்கு போனீங்களா? உங்களை யார் அங்க போக சொன்னது? உங்களுக்கு என்ன அறிவு கெட்டு போச்சா? பின்ன எனக்கு அவ்வளோ ஆத்திரம் போய் அவளை துண்டு துண்டா வெட்டி போட்டலாம் தான் பார்த்தேன். அந்த அகிலனா உங்க அம்மாவும் என்கிட்ட ஏறிட்டு வராது சண்டைக்கு. அவளை என்னை பார்த்து கேள்வி கேட்கற அளவுக்கு வச்சுட்டாள் உன் மக. அவ இன்னும் என் மகன் இல்ல. உங்களுக்கு பிறந்தவ உங்க மகன் சொல்லுங்க. என் வயித்துல ஒன்னும் அவ பறக்கல. ஐயோ விடு ஜில்லுமா, இப்ப இதுதான் உனக்கு பிரச்சனையா? ஏன் ஜில்லுமா நீ வேற? ஏற்கனவே எனக்கு அவ்வளோ கோவமா இருக்கு. நீ வேற எச்சான ஏற்றி விடாத. நான் என்ன உங்களை ஏற்றி விட்டேன்? என் பிள்ளைய பை கொடுத்துட்டு நான் இங்கே உட்காந்து அழுதுட்டு இருக்கேன். இதில் அந்த வீணா போய் வழங்காம போனவரை பற்றி ஏன்ட்ட பேசி சண்டை போடுறீங்க? நானா போய் அவளை கல்யாணம் பண்ணிக்க சொன்னேன். அவள் கொழுப்பெடுத்து போய் கல்யாணம் பண்ணிட்டு நான் ஒன்றும் பண்ண முடியாது. என்ன ஏன் போட்டு எச்சா கஷ்டப்படுத்துறீங்க? ஐயோ ஜில்லுமா, நீ ஏன் அழுவுற? விடு, போனவளை பத்தி நீ நம்ம பேச வேண்டாம். விடு ஜில்லுமா, நீ அழுகாது. எனக்கு இருக்கிறது இப்ப நீ மட்டும்தான். நீ அழுத என்னால தாங்க முடியாது. அழுகாது ஜில்லுமா. ஆமாம், இப்போ நீங்கள் பேசுறதெல்லாம் பார்த்தா எல்லாத்துக்கும் நான் தான் காரணங்கிற மாதிரி பேசுறீங்க. இதுக்கு மேலே நான் உயிரோட இருந்து என்ன பிரயோஜனம்? பேசாமல் நானும் எங்காவது போய் செத்து போயிடுறேன். ஜில்லுமா அப்படியெல்லாம் பேசாது ஜில்லுமா. இனிமே இந்த கதையை பத்தி பேச வேண்டாம். இனிமே எனக்கு நான், உனக்கு நீ, அவ்வளவுதான். சரிங்க, விடுங்க, நான் பேச மாட்டேன். சரி ஜில்லுமா, நீ அழுகாத கண்ணத்தோட. என்ன ஜெசிகா, மனோ, ரெண்டு பேரும் ப்ராஜெக்டை முடிச்சிட்டீங்களா இல்லையா? ஐயோ சார், இன்னும் 2 பேருமே ப்ராஜெக்ட் முடிக்கல. ப்ளீஸ் எங்களுக்கு இன்னைக்கு ஒரு நாள் எக்ஸ்கியூஸ் கொடுத்து வீட்டுக்கு அனுப்புங்களேன். ரொம்ப டயர்டாக இருக்குது. என்ன, இன்னைக்கு ப்ராஜெக்ட் முடிக்கலையா? அப்புறம் என்னதான் பண்ணிட்டு இருந்தீங்க நைட்டு? ரெண்டு பேரும் ப்ராஜெக்ட் பண்றேன்னு சொல்லி தானே உங்களை இருக்க வச்சேன். என்ன பண்ணீங்க? ஐயோ இல்லை சார், கொஞ்ச நேரம் ப்ராஜெக்ட் பண்ணோமா, அப்புறம் டயர்டாக இருந்தேன்னு டேபிள் மேலேயே படுத்து தூங்கிட்டோம். அதனால தான் முடிக்க முடியல. ஸோ ப்ளீஸ் சார், மேம்கிட்ட சொல்லி 2 நாள் மட்டும் டைம் வாங்கி கொடுங்க, நாங்கள் முடிச்சிடுறோம். ப்ளீஸ் இந்த ஒரே ஒரு எக்ஸ்கியூஸ் மட்டும் எங்களுக்காக பண்ணுங்களேன். என்ன பார்த்தா என்ன கேனைய மாதிரி தெரியுதா? ஆ, உங்களால நேற்று மேம் என்ன பிடிச்சி என்ன கிழிச்சாங்கன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். வெளியே நீங்க எல்லாரும் பண்ற தப்புக்கு அவங்க நான் போய் திட்டு வாங்கிட்டு இருக்கேன். உங்களை போய் வேலைக்கு வச்சிருக்கும் போது என்ன சொல்லணும்? இப்போ பாருங்க சார், எங்கள் மேலே தப்பு இருக்குதான், இல்லைன்னு சொல்லலாம். அதுக்காக நைட்டும் பகலுமா வேலை செய்யணும்னு எங்களுக்கு எந்த ஒரு அவசியமும் இல்லை. அவசியம் இல்லைன்னு தெரியுதுல, அப்புறம் எதுக்கு இன்னும் வேலையிலே இருக்கீங்க? ரிசைனேஷன் பண்ணிட்டு போக வேண்டியதானே? ஆனா ஒன்று, ரெடியா இருந்துக்காங்க. அடுத்த வேலையை தேடி வச்சுக்காங்க. மேடம் இந்த மந்த்தோட உங்களை வேலையை காலி பண்ணி அனுப்ப சொல்லியிருக்காங்க. நீங்க அதுக்கு ரெடியா இருந்துதான் ஆகணும். என்ன சார் விளாட்றீங்களா? ஏதோ விளையாட்டுக்கு சொல்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. உண்மையாக சொல்கிறீங்களா இல்லை விளையாட்டுக்கு சொல்கிறீங்களா? இங்க பாருங்கம்மா, ப்ராஜெக்ட் முடிச்சிருந்தீங்கன்னா வேலையில இருக்கலாமா வேணாமான்னு யோசிச்சிருக்கலாம். நீங்க தான் ப்ராஜெக்டே முடிக்கல. போங்க, 2 நாள் என்ன, இனிமேல் தாராளமா நீங்க லீவ்லயே இருக்கலாம். கிளம்புங்க. ப்ராஜெக்டை முடிய துப்புல வந்து 2 பேரும் எக்ஸ்கியூஸ் கேட்டிருக்கீங்க. அசிங்கமல்ல உங்களுக்கு? ரொம்ப இன்சல்ட் பண்ணீங்க சார். நாங்கள் வேலை செய்ய தானே வந்திருக்கோம், நாங்கள் ஒன்றும் உங்களுக்கு அடிமை இல்லையே. ரொம்ப தான் பேசுகிறீங்க விட்டா. ஏம்மா தாய்களா, உங்ககிட்ட பேசி ஜெயிக்க நான் தயாரில்ல. கிளம்புங்க. போய் ரெஸ்ட் எடுப்பீங்களா என்ன எடுப்பீங்களா எடுத்துட்டு வாங்க. மேம் கிட்ட என்ன சொல்லி என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். கிளம்புங்க. சரி, நாங்கள் வரோம். வா ஜெசிகா, போகலாம். வாமனும் பேச வேண்டிய இடத்துல பேசிக்கலாம். ரொம்ப டயர்டாக இருக்குது. மேம் தான் இன்னைக்கு நான் தான் திட்டு வாங்க போறேன்.
கடவுளே, இவளுகளோட நான் இன்னும் என்னெல்லாம் அனுபவிக்க போறேன்னு தெரியல. முதல்ல 2 சீட்டையும் கிழிச்சு வீசணும். ரஞ்சித் சீக்கிரம் வந்தானா 2 பேரும் சேர்ந்து இருக்க வேலையை முடிக்கலாம். இவன் வேற எப்போ வர போறான்னு தெரியலையே. நான் வேற இன்னும் வீட்டுக்கே போல, குளிக்கவும் இல்லை. ஓ கடவுளே, ஹெக்டிக்கா இருக்கு. ஹாய்டா, என்னாச்சுடா இவ்வளோ டென்ஷனாக இருக்க? ரஞ்சித்து, என் வேலைக்கு உழ வச்சிருவாளுங்கன்னு நினைக்கிறேன். என்னாச்சு, ஏன்டா அப்படி சொல்ற? ஒர்க் இன்னும் முடிக்கலையா? ஆமாம் ரஞ்சித்து, அந்த ஜெஸ்ஸிகாவும் மனோவும் என்னை வேலையை விட்டு தூக்காம விட மாட்டேங்கன்னு நினைக்கிறேன். என்னை வச்சு செய்கிறாளுகடா. ஒர்க்கை முடிக்கவே இல்லை, வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாளுக. எவ்வளோ தாண்டா இன்னும் ப்ராஜெக்ட் பெண்டிங் இருக்கு. அவளுக்கு 2 பேரும் இன்னும் பாதி கூட வேலையை முடிக்கலடா. என்னதான் பண்ணுவாளுக, எதுக்கு ஆஃபீஸ் வராளுங்கன்னு எனக்கு ஒன்றுமே தெரியல. ஆனால் ஒன்று, நல்லா சீட்டை தைச்சிட்டு சும்மா சம்பளம் வாங்கிட்டு போகிறாளுங்க. அது மட்டும் நல்லா தெரியுது. மேம் வேலையை விட்டு தூக்கலான்னு சொல்லிட்டாங்க. இந்த மந்த் எண்டோட அவ்வளோதான், அவளுக்கு வேலைக்கு ஆப்பு தான். சரிடா, அவளுக்கு பெண்டிங் ஒர்க்லாம் என்கிட்ட கொடு. மேம் வரதுக்குலாம் முடிஞ்ச வரைக்கும் நான் முடிச்சிடுறேன். சரிடா, ஜெஸ்ஸி இதை நான் எடுத்து ஒர்க் பண்ணுறேன். மனோதை நீ எப்படியாவது பண்ணிடுடா. நான் உன் டேபிளில் வச்சுருக்கேன். ப்ளீஸா, ப்ளீஸ் இந்த ஒரே ஒரு டைம் மட்டும் எனக்காக ஹெல்ப் பண்ணு. என் வேலை போகிறதும் இருக்கிறதும் உன் கையில் தான் இருக்குது. ஏற்கனவே மேம் என் மேலே செம கோவத்தில் இருக்காங்க. விடுடா, உனக்காக நான் இது கூட பண்ண மாட்டேனா? நான் பார்த்துக்கிறேன் விடு. அதான் என் ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணிட்டல, இனி நான் ஃப்ரீ தான், நான் பண்ணித்தரேன். ரொம்ப தேங்க்ஸ் மச்சி. நீ எப்படியாவது முடிச்சுடா ப்ளீஸ், சீக்கிரம். சரி விடு, பார்த்துக்கலாம். சரிடா, நீயும் போய் வேலையை பாரு, நானும் போய் முடிக்கிறேன். ஆ ஓகேடா, காஃபி மட்டும் வந்தா எனக்கு வாங்கி வச்சிரு. சரி ரஞ்சித், நீ வேலையை பாரு, நானே கொண்டு வரேன். ஓகே. எப்படியாவது இன்னைக்கு அவர்கிட்ட எடுத்து பேசணும். அப்பதான் அவங்க அம்மாவை தங்கச்சியை பார்க்க விடுவாங்க. இவர் போலனா விடட்டும், அவங்களையும் விட மாட்டேங்கிறாங்க. பாவம், அத்தை ரொம்ப அழுகுறாங்க. கஷ்டமா இருக்கு பார்க்கவே. என்னங்க ஏதோ யோசிச்சுட்டே இருக்கீங்க, என்னாச்சு? ஒன்றும் இல்லைங்க, இருங்க நான் சாப்பாடு வச்சு தரேன். நீங்க தான் எதுவும் இல்லைன்னு சொல்றீங்க, ஆனா உங்க முகத்தை பார்த்தா அப்படி எதுவும் தெரியலையே. என்ன விஷயம்? எதுனாலும் என்கிட்ட சொல்லுங்க, மனசுக்குள்ளேயே வச்சுட்டு இருக்காதீங்க. ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் ஃபஸ்ட்டு சாப்பிடுங்க, அப்புறமா நான் சொல்கிறேன். ஆக மொத்தத்துல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, அப்படித்தானுங்க? ம் ஆமாங்க, ஒரு விஷயம் இருக்குது, நீங்கள் சாப்பிடுங்க, அப்புறமா நான் சொல்கிறேன். சரி, சாப்பாடு வச்சுட்டாங்க. ம் சரிங்க. என்னங்க, இன்னைக்கு நீங்களா சமைச்சீங்க? ஆமாங்க, நான் தான் சமைச்சேன். அத்தை கொஞ்சம் தலைவலின்னு படுத்துட்டாங்க, அதனால் நான் தாங்க சமைச்சேன். ம் ம். இது என்னங்க, சாம்பார் ஏதோ பொரியல் மாதிரி இருக்கு, அது என்னது? அது உருளைக்கிழங்கு வறுவலுங்க. உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு தெரில, செஞ்சுட்டேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கங்க. இனிமேல் என்ன பிடிக்குன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி சமைச்சிடுவேன். ம் பரவாயில்லைங்க. சரி, சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ம் சரிங்க. எம் 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 எம். ம் பரவாயில்லையே, சாம்பார் நல்லா ருசியாக இருக்கு. எப்படிங்க எப்படி வச்சீங்க? நானே தாங்க கற்றுக்கிட்டேன். நல்லா இருக்கா? நல்லா இருக்குங்க, சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கு. அந்த உருளைக்கிழங்கு வறுவல் சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். ம் சரிங்க. எம் 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 எம். என்னங்க, உருளைக்கிழங்கு நல்லா முறுமுறுன்னு இருக்கு. ஆமாங்க, இது இப்படி செஞ்சால் தான் சாம்பாருக்கு நல்லா காம்பினேஷனாக இருக்கும். பிடிச்சிருக்கா? சூப்பருங்க, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு. இனிமேல் நீங்களே சமைச்சிருங்களேன், அம்மாவுக்கு வேலையும் குறையும், டேஸ்ட்டாகவும் இருக்கு. அதுக்கு நீங்கள் சமைச்சிட்டா போகுது, நான் வீட்டில் சும்மா தானே இருக்கேன், சமைச்சிட விடுங்க. ம் சரிங்க. எம் 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 எம். என்னங்க, கொஞ்சமாக தான் சாப்பிட்டீங்க, போதுமா? போதுங்க, இதுவே அதிகம், நீங்கள் நிறையா போட்டு வச்சுட்டீங்க. இதுக்கு மேலே சாப்பிட முடியாது, வயிறு ஃபுல்லாகிடுச்சு. ம் சரிங்க. சரி, அப்போ நான் கிளம்பட்டுமா? இருங்க இருங்க, ஏதோ பேசணும்னு சொன்னீங்க, ஏதோ சொல்லாமல் போகிறீங்க. சொல்லுங்கள், என்ன விஷயம்? ஒன்றும் இல்லைங்க, அது கேட்க இப்போ சரியான நேரம் இல்லை. நான் அப்புறமா பேசலாமே. ஐயோ, நான் எதுவும் திட்ட மாட்டேன், பயந்துக்கிட்டா எதுவும் சொல்ல மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். என்ன விஷயம் சொல்லுங்கள். இல்லைங்க, சொல்லுவேன், என்னை திட்டக்கூடாது. என் மனசில் பட்ட விஷயத்த தான் சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. சொல்கிறேங்க, எங்களை தவிர சொல்ல மாட்டேங்கிறீங்க, சொல்லுங்கள். இல்லை, உங்கள் தங்கச்சி. அவளை பற்றி எதுக்கு வந்தீங்கன்னு நினச்சிட்டு இருக்கீங்க? நான் தான் அவளை தலை முழுக்கிட்டேன்னு சொல்கிறல, அப்புறம் ஏன் அவளையே நினச்சிட்டு இருக்கீங்க? இதுக்கு தான் நான் சொல்ல மாட்டேன்னு, நான் கிளம்புறேங்க. நீங்கள் ஏதோ சொல்ல வந்து நான் ஏதோ தப்பாக நினச்சிட்டேனோ? இல்லைங்க, ஒன்றும் இல்லை, இப்போ நான் கிளம்புறேன், ப்ளீஸ் விடுங்க. சரிங்க, என்னதான் அவளை பற்றி பேச வந்தீங்க, சொல்லுங்கள். அது வந்து, சரி, உங்கள் தங்கச்சி துளசியை பற்றி உங்கள் அம்மா நினச்சி ஃபீல் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஏங்க எப்படி சொல்கிறீங்க? அவங்க ஃபீல் பண்ணுறாங்கன்னு நீங்கள் எப்படி சொல்ல வரீங்க, எனக்கு புரியல. இல்லைங்க, துளசியை பற்றின ஞாபகம் அவங்களுக்கு வந்துட்டே இருக்கும் போல், அவங்க பார்க்கணுன்னு நினைக்கிறாங்க, ஆனால் வெளிப்படையாக சொல்ல மாட்டேங்கிறாங்க. நீங்கள் அவங்கள போய் பார்த்துட்டு வர சொல்லக்கூடாது? அவந்திகா, என்ன நீங்கள் எப்படி பேசுகிறீங்க? ஐயோ இருங்கங்க, நான் சொல்லி முடிச்சிடுறேன். என்னங்க சொல்ல வரீங்க, எனக்கு ஒன்றுமே புரியல. உங்களுக்கு உங்கள் தங்கச்சி மேலே பாசம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உங்கள் அம்மா அவங்கள 10 மாதம் வயிற்றில் சுமந்து பெற்றிருக்காங்க. அவங்களுக்கு அவங்க பிள்ளை எப்படி இருக்காளோ என்ன ஏதுன்னு பார்க்கணுன்னு தோணாதா?
உங்ககிட்ட சொன்னால் நீங்கள் திட்டுவீங்கன்னு அவங்க மனசுக்குள்ளேயே போட்டு பூட்டி வச்சு அழுதுட்டு இருக்காங்க. இதனால யாருக்குங்க நட்டம் சொல்லுங்கள்? யாருக்கும் நட்டல. அவள் வாழ்க்கையை தேடி அவள் போயிட்டா. அதுக்கு நான் என்ன பண்ணுறது? நான் உங்களை போய் பாருங்கன்னு சொல்ல வரல. ஆனால் அந்த பிள்ளைக்கு அவங்க வீட்டிலேருந்து யாரும் வந்து பார்க்க மாட்டாங்களான்னு ஒரு ஏக்கம் இருக்கும். எங்கள் அப்பா திட்டியாவது வந்து என்ன பார்த்தாரு. ஆனால் உங்கள் தங்கச்சியை யாராவது நீங்கள் போய் பார்த்தீங்களா சொல்லுங்கள்? பார்க்குற அளவுக்கு நடந்துக்கலங்க. அதனால யாரும் போகல. இப்போ நீங்கள் என்ன எங்கள் அம்மாவை போய் பார்க்க சொல்கிறீங்க அப்படி தானே? இங்கே பாருங்கள், தப்பு யார் தான் பண்ணாமல் இருக்காங்க. ஒரு விதத்தில் நீங்கள் பண்ணது தப்பு தான். என்ன வந்திக்கா, நான் உங்களை கல்யாணம் பண்ணது தப்புன்னு சொல்கிறீங்க அப்படி தானே? இல்லைங்க, நான் சொல்கிறது உங்களுக்கு புரியல. நீங்கள் எப்படி சூழ்நிலை கைதியா ஏன் கழுத்தை தாலி கட்டினீங்களோ அந்த மாதிரி உங்கள் தங்கச்சியை அவனை கல்யாணம் பண்ணிட்டு போயிருக்க மாட்டா. அப்படி யோசிச்சு பாருங்க. நீங்கள் எடுத்த முடிவு சரி, அதே அவள் எடுத்த முடிவு தப்பா சொல்லுங்கள்? ஏன் நீங்கள் உங்கள் சைடு மட்டும் யோசிக்கிறீங்க? அவள் சைடு யோசிக்கணும். என்ன நடந்தது எது நடந்தது எனக்கு தெரியலங்க. ஆனால் ஒன்று, நாளைக்கு மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வராங்கன்னு உடனே அவள் ஓடி போயிட்டான். அப்போ அவள் பிளான் பண்ணி தான் எல்லாமே பண்ணியிருக்கான். அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். சரி விடுங்க, நடந்தது நடந்துச்சு. உங்கள் அம்மாவை போய் உங்கள் தங்கச்சியை பார்த்துட்டு வர சொல்லுங்கள். அவள் எப்படி இருக்கா என்ன இருக்கா எதுவுமே தெரியாமல் எப்படி நீங்கள் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. இப்போ என்ன, எங்கள் அம்மாவை போய் பார்க்கணும் அவ்வளோதானே? இப்போ எங்கள் அம்மா போக சொன்னதுக்கப்புறம் திரும்பி என்ன போக சொல்ல மாட்டீங்களே? இல்லைங்க, உங்களை நான் போக சொல்லலை. உங்கள் அம்மாவோட சந்தோஷத்துக்காக நான் சொல்கிறேன். அவங்கள போய் பார்த்துட்டு வரேன் நீங்கள் தான் சொல்லணும். நீங்கள் சொன்னால் கண்டிப்பாக அவங்க போவாங்க. இந்த ஒரு விஷயம் மட்டும் பண்ணுங்கள். பாவம் உங்கள் தங்கச்சி மட்டும் இல்லை, உங்கள் அம்மாவும் தான். சரி, நான் நைட்டு வீட்டுக்கு வருவல, அப்போ பேசிக்கலாம். என்னடா வந்த உடனே குடும்ப விஷயத்தில் தலையிறன்னு தப்படுத்துக்காதீங்க. என் கண்ணு முன்னாடி ஒரு விஷயம் நடக்குது, என்னை சுற்றி இருக்கவங்க சந்தோஷம் இல்லாமல் இருக்காங்க. அதை பார்த்துட்டு என்னால் சும்மா இருக்க முடியாதுங்க. அந்த ஒரு காரணத்தால தான் சொன்னேன். தப்பாக எடுத்துக்காதீங்க. பரவாயில்ல வந்திக்கா, நீங்கள் என் குடும்பத்தை உங்கள் குடும்பமாக ஏற்றுக்கிட்டீங்கன்னு இந்த விஷயத்தை வந்து நல்லாவே என்னால் புரிஞ்சுக்க முடியுது. பார்த்துக்கலாம் விடுங்க. நீங்கள் சொல்கிற விஷயம் நல்லதாக இருந்தால் நான் எடுத்துப்பேன், கெட்டதாக இருந்தால் கண்டிப்பாக நான் எடுத்துக்க மாட்டேன். அதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆ சரிங்க. சரி, நேரம் ஆயிடுச்சு. அத்தை வேறு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. நான் கிளம்புறேன். நீங்கள் நைட்டு வாங்க, பேசிக்கலாம். சரிங்க வந்திக்கா, நீங்கள் பார்த்து போயிடுவீங்களா இல்லை கொண்டாந்து விட்டுட்டுமா? ஏங்க வந்து எனக்கு போக தெரியாதா? நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் போய் வயலில் வேலையை பாருங்கள். சரியா? நைட்டு சீக்கிரம் வந்துடுங்க. சரிங்க வந்திக்கா, வரும்போது உங்களுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரட்டுமா சாப்பிட்றதுக்கு? ஐயோ ஒன்றும் வேணாங்க, எதுவும் வேணாம். நீங்கள் பார்த்து பத்திரமா வாங்க. நேரம் ஆகிட்டே இருக்கு, நான் கிளம்புறேன். சரி, பார்த்து போங்க. வரேங்க. அவந்திகா சொன்ன மாதிரி துளசி எப்படி இருக்கான்னு கூட நம்ம யோசிக்காமல் இருந்துட்டோமே. அவள் பண்ணது தப்பாக இருந்தாலும் அவன் ஏன் தங்கச்சி, ஏன் ரத்தம். நான் எப்படி இப்படி யோசித்தேன்? அம்மாவை போய் முதல்ல அவளை பார்த்துட்டு வர சொல்லணும். என்ன பண்ணுறா ஏது பண்ணுறா, சந்தோஷமா இருக்காளா இல்லையா ஒன்றுமே தெரில. சே, இந்த விஷயத்தில் நான் ஏன் இப்படி இருக்கேன்? அம்மாவை பார்த்துட்டு பேசிட்டு வர சொல்லணும்.